பேப்பர் இருக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இந்த பேப்பரில் வரணும், அவ்வளோதானே. அவுட்லைன் போடுறது எப்படி அதுன்றது சிம்பிளாக பார்த்துலாம் யூஸிங் கிரிட் மெத்தட். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணுற ப்ளஸ் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற ஒரு சிம்பிளான கிரிட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது தேவையானது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்கேல் அண்ட் தென் ஒரு பென்சில் போதும். ஸோ எடுத்துக்கங்க, வாங்க வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வரைய போகிற ட்ராயிங் ஷீட் எடுத்துக்கோங்க. இது வந்து யூனிவர்சல் பேப்பர் லைக் A4 A3 இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பேப்பர் எடுக்காமல் ஒரு ஸ்டாண்டர்டான பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி 2x2 அதாவது 2 சென்டிமீட்டருக்கு 2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்கேல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கோடு மிஸ் அலைன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீட்டாக மெஷர் பண்ணி பொறுமையாக லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்து நீட்டாக கோடு போடுங்க. கோடு போட்டதுக்கப்புறம் பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் கிரிட்டு ஃபார்ம் ஆகும். கிரிட்டு தப்பாக போச்சு இல்லை கோணலாக போச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது ட்ராயிங். ஸோ கிரிட்டு போட்டதுக்கப்புறம் பேப்பர் பார்க்க இப்படி தான் இருக்கும். கிரிட்டு போட்டிங்களா, பாதி வேலை முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் அவுட்லைன் தான் போட போகிறோம். இது வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம்ல 1 2 3 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு ட்ராயிங் வரையோல, அதே தான். என்ன கொஞ்சம் நம்ம இஷ்டத்துக்கு இல்லை, நம்ம ஓனாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் சிம்பிள், அவ்வளோதான். ஃபோட்டோ பார்க்க போகிறோம், அந்த அவுட்லைன் வரைய போகிறோம். அதை எப்படி பண்ணுறது கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க போகலாம். இப்போ இந்த கிரிட் போட்டதில் லேபிளிங் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா லேபிளிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்லேயே வந்து லேபிளிங் ஆப்ஷன் இருக்குது. இப்போ எல்லா கிரிட்டுக்கும் ஒரு லேபிளிங் கொடுத்துருப்பாங்க. லேபிள்னா ஒன்றும் இல்லை, அதோட நேம் A4 A3 அந்த மாதிரி நேம் இருக்கும், E5 E6ன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த லேபிள் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா தப்பாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கிரிட்லுக்குள்ளே எப்படி வரையிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நமக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே கொடுத்துருக்கேன், போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிரிட்டாக முடிச்சுட்டு போங்க. யூஸ்ஃபுல்லாக கற்றுக்குறோன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்குது, பக்கத்தில் பெல் பட்டனும் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், கிளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ரெண்டுத்தையும் பண்ணிவிடுங்க, பண்ணலாம். இப்போ எந்த கிரிட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த கிரிட்லேருந்து இன்னொரு கிரிட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்குன்னு தான் இதோட ஃபுல் ப்ராசஸ்ஸே. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட்லேயோ இல்லை கையிலையோ வரையாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கண் வரைகிறேன்ல, இந்த மாதிரி கண் மூக்கு வாயின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கிரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி வரைகிறதுனால ட்ராயிங் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். தென் இதை விட சிம்பிளான ஸ்டெப்பும் வேறு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் அதையும் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். பட் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கிரிட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவுட்லைன் ஓரளவு ஈஸியாகவே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கின் டோன் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ இருக்குது நம்ம சேனலில், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரிட்டும் ஃபஸ்ட்டு கிரிட், செகண்ட் கிரிட் அண்ட் தென் பக்கத்தில் இருக்க கனெக்டிங் கிரிட்டோட மேட்ச் பண்ணி நீங்கள் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். தென் இந்த கிரிட்டில் எப்படி போட்டு வரைகிறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதையும் செக் அவுட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி போர்ட்ரேட் ஃப்ரம் பிகினர்ஸ், ஒன்றுமே தெரியாத பிகினர்ஸ்லேருந்து ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், டு போர்ட்ரேட் லெவலான ஃபுல் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, போய் ரெஜிஸ்டர் பண்ணுறேங்க. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸ்னால் லைவ் கிளாஸ், நான் தான் உங்களுக்கு லைவாக சொல்லி தருவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிரிட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் தாங்க கஷ்டமாக இருக்கும். ஃபேஸ் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் அந்த கை கால் அந்த ட்ரெஸ் அதெல்லாம் ரொம்பவே ஈஸி. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லைனில் வந்து ஜாயின் பண்ணுறது தான். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதனால் இது ரொம்பவே சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அந்த பனியன் அந்த கை ஹேண்ட்லாம் ஒரு கிரிட்டுக்கும் வெறும் ஒரு லைனில் ஜாயின்ட் ஆகிறதுனால ஸோ சிம்பிளாகவே வரைஞ்சிடலாம். ஸோ ஃபேஸிங் மட்டும் ஃபஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதை மட்டும் பண்ணிவிடுங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும், சிம்பிளாக வேறு ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக பாருங்கள், நான் எப்படி வரைகிறேன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு லைக் ஒன்று போட்டுவிடுங்க.
கைஸ் இந்த வீடியோ வந்து இதுவரையும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதையும் ப்ரொடியூஸ் பண்ணி போடுறோம். ஏதாவது சேலஞ்சான ஒரு இதுனாலும் பரவாயில்ல, பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர், see you.